கொள்கையை ஆதரித்து பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வரும் நிலையில் சென்னையில் கையெழுத்து இயக்கத்தை நடத்திய தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பாஜகவினருடன் காவலர்கள் தற்போது பேசி வருகிறார்கள். முன்னதாக காவலர்கள் மற்றும் தமிழிசை இடையே வாக்குவாதம் நீடித்த நிலையில் தற்போதும் அது நீடித்து வருகிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக காவலர்களுக்கும் தமிழிசைக்கும் இடையே வாக்குவாதம் நீடித்து வரும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக வாக்குவாதம் நீடிக்கிறது. தமிழிசை தரப்புல என்ன சொல்றாங்க, காவலர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது, ஏன் இவ்வளவு நீண்டு கொண்டே செல்கிறது வாக்குவாதம்? மும்மொழி கொள்கையை ஆதரித்து தமிழக பாஜக கையெழுத்து இயக்கம் இன்று தமிழகம் முழுவதும் நடத்தி வரக்கூடிய நிலையில கோயம்பேட்டில் நடைபெறும் அந்த கையெழுத்து இயக்கத்தை முன்னாள் தமிழக பாஜக தலைவரும் முன்னாள் ஆளுநருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் அந்த கையெழுத்தை திரட்டி வந்திருந்தார். அப்பொழுதுதான் இது வாக்குவாதமாக மாறியது. அங்கு வந்திருந்த காவல்துறையினர் முறையாக அனுமதி பெறப்பட்டதா, அதே நேரத்தில் அதிகமான பாஜக நிர்வாகிகள் கூடியிருக்கிறார்கள், பொதுமக்களுக்கு இதன் மூலம் தொந்தரவு ஏற்பட வாய்ப்பிருக்கிறதுனால் நீங்கள் உடனடியாக இங்கிருந்து கலைந்து செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தி இருந்தார்கள். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ச்சியாக இந்த கையெழுத்து இயக்கம் அமைதியான முறையில் நடைபெறும் என்று காவல்துறையிடம் தெரிவிக்கவே அது உடனடியாக நீங்கள் புறப்படுங்கள் என்று காவல்துறை வற்புறுத்திய நிலையில்தான் இது வாக்குவாதமாகவே மாறியது. அமைதியான முறையில் நாங்கள் செய்யக்கூடிய பணிகளை ஏன் தடுக்கிறீர்கள் என்று அவர்கள் காவலர்களிடம் கேட்கும் பொழுது இருதரப்பும் மாறி மாறி ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது வாக்குவாதமாக மாறி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக ஏராளமான காவல்துறையினர், ஒரு பக்கம் பாஜக நிர்வாகிகள், ஒரு பக்கம் பொதுமக்கள் என அந்த இடமே ஒரு பதற்றமான ஒரு சூழல் இருந்ததாக மாறி இருக்கக்கூடிய அது தொடர்ச்சியாக இன்னமும் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை கைது செய்திருப்பது தமிழக காவல்துறை 60 ஆண்டுகளாக தமிழ் மொழியை வியாபாரமாக்கி தனியார் பள்ளிகளில் மட்டும் மும்மொழி கொள்கையை அனுமதிக்கும் திமுகவின் இரட்டை வேடம் இதன் மூலம் தெரிய வருகிறது. கையெழுத்து இயக்கத்தை தடுப்பதும் கைது செய்வதும் பூச்சாண்டித்தனம். அரசு பள்ளிகளில் இலவசமாக மும்மொழி கொள்கையை ஏன் நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று தமிழக பாஜக தலைவர் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்து, இதே போன்ற மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பாஜக மூத்த தலைவர்களும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில தமிழிசை சவுந்தரன் நிச்சயமாக இந்த நிகழ்வை முழுமையாக முடித்துக் கொண்ட பிறகுதான் நான் இங்கிருந்து புறப்படுவேன் என தெரிவித்ததால் அந்த சூழல் தற்பொழுது ஒரு பதட்டமான சூழலாகவே காணப்படுகிறது. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை மூலம் இதனை சரி செய்வதற்கான நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகிறார்கள். வேதவள்ளி, தற்போது சமாதான பேச்சுவார்த்தை எந்த அளவில் இருக்கிறது? சமாதானத்தை பொறுத்தளவு பாஜக தெளிவாக சொல்லிவிட்டது. கையெழுத்து இலக்கம் முழுமையாக நிறைவடையாமல் நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறது. தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் கைது செய்து கொள்ளலாம், ஆனால் கையெழுத்து இயக்கத்திற்கு உங்கள் மூலம் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது. கிட்டத்தட்ட இன்றைய மட்டும் ஒரு பக்கம் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், மறுபக்கம் மற்ற மாவட்டங்களில் பாஜக மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என பலரும் இந்த இயக்கத்தை நடைபெற்று வரும் பொழுது சென்னையில் தான் இது போன்ற ஒரு பாதிப்பு என்பது ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் தங்களுடைய கையெழுத்து இயக்கத்தை நீங்கள் நேரடியாக போட முடியாவிட்டால் கூட ஆன்லைன் வாயிலாக டிஜிட்டல் கையெழுத்தை பொதுமக்கள் நீங்கள் செலுத்தலாம் என்று ஒரு பக்கம் அதையும் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். வேதவள்ளி, பாஜக தரப்பில் இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு முறையான முன் அனுமதி பெறப்பட்டது என்றால் காவலர்களுடன் ஏன் வாக்குவாதம்? பாஜக நிர்வாகியிடம் இது சம்பந்தமாக நாம் கேட்கும் பொழுது முறையாக அனுமதி பெற்றுதான் நாங்கள் இதனை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கிறார்கள். காவல்துறை தரப்பில் ஒரு இடத்தில் 10 பேருக்கு மேல் கூட்டம் கூடுவதற்கே அனுமதி என்பது தற்பொழுது நாங்கள் கொடுப்பது என்பது கடினமாக இருக்கிறது. மும்மொழி கொள்கையை பொறுத்தளவு ஏற்கனவே தமிழகம் முழுவதும் போராட்டம் வலுவாக நடைபெற்று வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அதனை ஆதரித்து கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வரும் பொழுது அதற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக அதில் சண்டை போடுவதற்கு மற்றும் வாக்குவாதமாக மாற இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் உடனடியாக இந்த நிகழ்வை நீங்கள் நிறுத்திவிட்டு செல்லுங்கள் என்று நாங்கள் தெரிவிக்கிறோம். பிரச்சனைகள் நடைபெறாமல் இருப்பதற்குத்தான் காவல்துறை நாங்கள் எங்கள் தரப்பு கோரிக்கையை முன்வைக்கிறோம், அதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செல்லுங்கள் என்று தெரிவிக்கிறோம். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு முன்னாள் ஆளுநருக்கு இந்த ஒரு நிலையா தமிழகத்தை பொறுத்தளவு கையெழுத்து இயக்கத்தை நடத்துவதற்கு என்று அவர்கள் தரப்பு தங்களுடைய நியாயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். காவல்துறையை பொறுத்தளவு இன்னும் சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தையை சுமூகமாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். இல்லை என்றால் அனைத்து பாஜக தலைவர்களையும் கைது செய்து அருகே இருக்கக்கூடிய மண்டபத்தில் தங்க வைப்பதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ள இருக்கிறார்கள். வேதவள்ளி, அடுத்த கட்ட விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். விக்னேஷ் முத்து, தற்போதைய தகவல்களை தந்தமைக்கு நன்றி. Vamos.
நீங்க